8 உயிர் போனது அவருனாலதான்றது வந்து நான் ரிப்போர்ட்ஸை கேட்க போன அந்த ஒரு காரணத்துக்காக என்னை 15 2 முறை கேட்க போனால் 2 முறையும் 15 நாள் ரிமாண்ட் பண்ணி என்னை ஜெயிலில் அடிச்சிட்டாங்க. வேற ஒரு பேரில் இங்கே கிளினிக் வாணியம்பாடில் நடத்திட்டு தான் இருக்கிறாரு. மக்களே தயவு செஞ்சு யாரும் அந்த கிளினிக் போய் எங்கள் அம்மா மாதிரி செத்து போயிடாதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வைக்க முடியுமோ வைங்க. எங்கள் அம்மா மாதிரி இன்னொருத்தர் சாவுக்கு தயவு செஞ்சு வழி வகுத்தாதீங்க. வாணியம்பாடி பல் கிளினிக்கில் ஏற்பட்ட தொற்றால் 8 பேர் உயிரிழப்பு. 2 ஆண்டுகளாக தாயின் இறப்பிற்காக போராடி சிறை சென்ற இளைஞர். தமிழ்நாடு பொது சுகாதார இயக்குநரகம் வேலூர் சிஎம்சி மருத்துவமனை கொண்ட குழு நடத்திய விசாரணையில் பல் சிகிச்சைக்கு பயன்படுத்தும் கருவியை முறையாக தூய்மைப்படுத்தாமல் நோயாளிகளுக்கு பயன்படுத்தியதால் 8 பேர் உயிரிழந்ததாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. IDA இந்தியன் டென்டல் அசோசியேஷன் தமிழ்நாடு ஸ்டேட் பிரான்ச் சார்பில் உயிரிழந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது. என் பேர் ஸ்ரீராம்குமார், அம்மா பேர் இந்திராணி. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாணியம்பாடியில் இங்கே வந்து VTS டென்டல் கிளினிக்ன்ற கிளினிக் கூட்டு போயிருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் தவறான ட்ரீட்மெண்ட் அளிச்சிட்டாரு. அப்போ வந்து என்னாச்சுன்னா அம்மா வந்து 2 மாதத்தில் இறந்துட்டாங்க. நாங்கள் வந்து அதை அவர்கிட்ட கேட்க போகும்போது இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது ஒரு புது விதமான நோய், நீ எதாக இருந்தாலும் போய் ஜாயின்ட் டைரக்டர்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஜாயின்ட் டைரக்டர்கிட்ட கேட்டேன். அவரும் நான் ரிப்போர்ட் பண்ணுறேன் போன்னு சொல்லிட்டு என்னை சில கேள்விங்கள்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு என்னை அமுச்சு விட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து நியூஸ் பேப்பரில் இந்த இறப்புகளுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, நீங்கள் போய் அந்த டாக்டர்லாம் எந்த இதுவும் பண்ணக்கூடாது, மீறி நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி ஒரு மிரட்டும் தோணியில் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் காவல்துறையை வந்து சார் இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வந்து கேட்டேன். அவங்க கேட்கும் போது வந்து எங்களுக்கு முழுசாக தெரியாது, இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பார்க்காம நாங்கள் எதுவும் முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்போ இருந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. நானும் அந்த ரிப்போர்ட்ஸை கேட்கறதுக்காக அந்த டாக்டர்கிட்ட போயிருந்தேன். அந்த டாக்டர்கிட்ட போகும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரிப்போர்ட்ஸை கேட்க போன அந்த ஒரு காரணத்துக்காக என்னை 15 2 முறை கேட்க போனால் 2 முறையும் 15 நாள் ரிமாண்ட் பண்ணி என்னை ஜெயிலில் அடிச்சிட்டாங்க. என்னை ஜெயிலில் அடிக்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் வெளியே வந்து போராடினேன். நான் பலமுறை போராடி நான் இருந்தாலும் மெடிக்கல் கவுன்சில் எல்லா இடத்துலையும் போய் நான் போராடினேன். அதோட விளைவாக இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆங்கில நாளிதழில் அந்த டாக்டர் தான், அந்த பல் மருத்துவர் தான் இத்தனை கொலைகளுக்கும் காரணம், இத்தனை இறப்புகளுக்கும் அவர் தான் காரணம் இன்றைக்கி நிரூபணம் ஆயிடுச்சு. நான் கலெக்டர் ஆஃபீஸ் போன மனுக்கள், SP ஆஃபீஸ் போன மனு, DSP ஆஃபீஸ் போன மனு, வாணியம்பாடி டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே என் கையில் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த நியூஸ் இன்றைக்கி வந்ததுனால காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்ட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒரு சஜஷன் கேட்டு போகலான்னு இன்றைக்கி நான் வந்தேன். இன்றைக்கி நான் வரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்து பண்ணுறோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இத்தனை நாள் பொறுமையாக இருந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வரும், பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் காவல்துறையோட வார்த்தையை நம்பி இப்போ நான் இன்றைக்கி வெளியே வந்திருக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் 8 உயிர் போனது அவருனாலதான்றது வந்து நிரூபணமாக ஆயிடுச்சு. மெடிக்கல் கவுன்சில், CMC டாக்டர்ஸ் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவர் அறிவு டென்டல் கேர்ன்ற வேற ஒரு பேரில் இங்கே கிளினிக் வாணியம்பாடில் நடத்திட்டு தான் இருக்கிறாரு. மக்களே தயவு செஞ்சு யாரும் அந்த கிளினிக் போய் எங்கள் அம்மா மாதிரி செத்து போயிடாதீங்க. நான் தான் விட்டுட்டேன், நீங்களும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அந்த டென்டல் கிளினிக்கு போகாதீங்க. காவல்துறை, கலெக்டர் ஆஃபீஸ், மாவட்ட ஆட்சியர், ஜாயின்ட் டைரக்டர், மெடிக்கல் கவுன்சில் இவங்கெல்லாம் சேர்ந்து எவ்வளோ சீக்கிரம் அந்த டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வைக்க முடியுமோ வைங்க. எங்கள் அம்மா மாதிரி இன்னொருத்தர் சாவுக்கு தயவு செஞ்சு வழி வகுத்தாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நடவடிக்கை எடுங்க. உங்களை நம்பி தான் நான் இந்த இடத்த விட்டு போகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.